பசங்களா ரெடி ஆயிட்டீங்களா? இன்னைக்கு ஹாஃப் டே தான் ஸ்கூல் இருக்கு. 12:30 மணிக்கெல்லாம் நீங்க வந்துருவீங்க. அதனால வெறும் வாழைப்பழம் மட்டும் தான் வச்சிருக்கேன். சரியா? ஆட்டோ வந்ததும் சீக்கிரமா கிளம்பிடுங்க. அத்தை, என்ன ஆசீர்வாதம் பண்ணு. நல்லா இருமா, நல்லா இரு. ஒரு வழியா கஷ்டப்பட்டு திவ்யா அப்பா கொடுத்த பெரிய ஆர்டரை நேரத்துக்கு முடிச்சு இன்னைக்கு கொடுக்க போறேன். எல்லாம் உன் மனசு போல நல்லதாவே நடக்கும்மா. அத்தை, நானும் பசங்களோடவே கிளம்பிடுறேன். திவ்யா அப்பா 11 மணிக்கு ஆர்டரை ஒப்படைக்கணும்னு சொல்லியிருக்காரு. பத்மாவும் கூட வராளா? ஆமா அத்தை, அவ இந்நேரம் கிளம்பி இருப்பா. பத்மா தான் கால் பண்றா. ஹலோ, வந்துட்டியா பத்மா? நான் அதோ கிளம்பிட்டேன், 10 நிமிஷத்துல வந்துருவேன். அது இல்ல வினோ, நான் சொல்றத முதல்ல கேளு. இங்க வந்து பாரு. என்ன சொல்ற பத்மா? ஆமா வினோ, சீக்கிரம் கிளம்பி வா. சரி, நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். என்னாச்சுமா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நான் இப்ப கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி போகணும். அத்தை, பசங்களை கொஞ்சம் ஆட்டோ ஏத்தி விட்டுருங்க. நான் கிளம்புறேன் அத்தை. சரி, போய் வினோ. ஒண்ணும் இல்லல்ல அத்தை, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. பசங்களா, அம்மா கிளம்புறேன். ஸ்கூல்ல இருந்து வந்ததும் விளையாடலாம் போயிடாதீங்க. வெயில் போனதுக்கு அப்புறம் போங்க. சரி, நான் வரேன். பாய்மா. சரி. நீ பசங்களா சீக்கிரம் கிளம்புங்க. வெளியில ஆட்டோ வந்து நின்னதுக்கு அப்புறமா ஓடுறதே வழக்கமா போச்சு. வாங்க. டேய் கௌதம், எல்லாம் எடுத்துட்டியாடா? எடுத்துட்ட மாட்டி. வாங்க, சீக்கிரம் வாங்கம்மா, வாங்க. வினோ, வினோ பாரு வினோ. அதிகாலையில நாம தானே இங்க எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு போனோம். ஆனா காலையில கடை திறந்து பாக்குற மூட்டை எதுவுமே காணோம் வினோ. எனக்கு நீதான் ஏதோ சீக்கிரம் கொடுக்கணும்னு எடுத்துட்டியோன்னு உனக்கு உடனே கால் பண்ண. வினோ, என்ன வினோ அமைதியா இருக்க? இங்க மூட்டையை காணோம், பாத்தியா? என்ன தேடுற? என்ன பத்மா, இங்க வச்சதையும் காணோம்? பூட்டு சாவி என்கிட்ட தானே இருக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம இங்க தானே வச்சோம். நாம 2 பேரும் தானே ஷட்டரை இழுத்து சாத்தி பூட்டெல்லாம் பூட்டிட்டு போனோம். அப்புறம் எப்படி மிஸ் ஆகும்? கடவுளே, வீட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ள எப்படி காணாம போகும்? நான் கூட பூட்டை 1க்கு 2 தடவை நல்லா இழுத்து பார்த்துட்டு எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் விட போனேன். வந்து பார்த்தா இந்த நிலைமையில இருக்கு. இப்ப என்ன விட பண்றது? ஐயோ, எனக்கு தெரியல பத்மா. நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? திவ்யாவோட அப்பா வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாரு. 11 மணிக்கு ஆர்டர் ஒப்படைக்கிறோன்னு நாம அவர்கிட்ட சொல்லிட்டோம். இப்ப அவர் வந்து துணியை கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அவர் அந்த கிளையண்ட்டுக்கு என்ன பதில் சொல்லுவாரு? ஐயோ, எனக்கு ஒண்ணுமே விளங்கல பத்மா. இப்ப நம்ம என்ன பண்றது?